தென்தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே தென்தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே கட்டவும் ஆண்டு வந்தார் அழகாக அவர் அங்கிருந்து ஆட்சி செய்தார் அருளாக பொருளாக தென்தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே கட்டவும் ஆண்டு வந்தார் அழகாக அவர் அங்கிருந்து ஆட்சி செய்தார் அருளாக பொருளாக. ஆதி முதலானவரா அருமுகத்தாய் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும் சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும் சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும் சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும் எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது எண்ணிருகை உன்னடிகள் வணங்கிடும் போது உன் பன்னிருகை முன்னிருந்து பாதுகாக்குமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருட்செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே எது பாதை என்று நான் அறியாத போது எது பாதை என்று நீ நடை போட வைத்தாய் எது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று நீ நடை போட வைத்தாய் தானம் மெய்ஞானம் நீ தானம் ஞானம் நீ தானம் தமிழ்நாடும் தந்தது சன்னிதானம் அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அறிவோடு மாவீரம் பேர் கொடுத்தது அழகான மயில் வந்து ஆட வந்தது அறிவோடு மாவீரம் பேர் கொடுத்தது அழகான மயில் வந்து ஆட வந்தது சந்தனரை திருப்புகளோம் சொந்தமானது எனக்கு சந்தனரை திருப்புகளோம் சொந்தமானது கண்டனும் மந்திரத்தில் கவசமானது அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீதான் அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே வீராதி வீரரெல்லாம் வந்திருத்த பூமியடி விடுதலை வேட்டை கொண்டு வேங்கையுள்ள சாந்தனடி கன்னித்தமிழ் நாட்டுக்குள்ளே நம்ம கட்டவும் மன்னரடி ஓ பாரத நாட்டினிலே
பொம்மன் மன்னன் பேரை சொல்லி நாளும் பாடடி பாரத நாட்டினிலே பாஞ்ச என்னும் ஊரினிலே பருவங்களும் கட்ட பொம்மன் பேரை சொல்லடி அந்த பாஞ்ச மன்னன் பேரை சொல்லி நாளும் பாடடி மனதில் வேண்டி வாழ்ந்த மன்னவர்கள் ஆயிரம் தாண்டி வாழ்ந்த மன்னவர்கள் ஆயிரம் தாண்டி அந்த வரிசையிலே கட்டபொம்மன் ஒருவர் தாண்டி அந்த வரிசையிலே கட்டபொம்மன் ஒருவர் தாண்டி பாரத நாட்டினிலே பாஞ்ச என்னும் ஊரினிலே பார்வுகளும் கட்டபொம்மன் பேரை சொல்லடி அந்த பொம்மன் மன்னன் பேரை சொல்லி நானும் பாடடி சொல்லி நாளும் பாடடி நம்ம கட்டபொம்மன் மன்னன் என்று நாளும் பாடடி பாரத நாட்டினிலே பாஞ்ச என்னும் ஊரினிலே பார்வுகளும் கட்டபொம்மன் பேரை சொல்லடி அந்த பொம்மன் மன்னன் பேரை சொல்லி நாளும் பாடடி துறையுடனே தளபதியா பகதூர் வல்லை துறையுடனே தளபதியா பகதூர் வல்லை கொடி கட்டி ஆண்டு வந்த மன்னன் யாரடி கொடி கட்டி ஆண்டு வந்த மன்னன் யாரடி நம்ம கொண்டு வம்சம் கட்ட பொம்மன் தானடி நம்ம கொண்டு வம்சம் கட்ட பொம்மன் தானடி பாரத நாட்டினிலே பாஞ்ச என்னும் பார்வுகளும் கட்ட பொம்மன் பேரை சொல்லடி அந்த பொம்மன் மன்னன் பேரை சொல்லி நாளும் பாடடி சரம் கொடுத்தேன் மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி மச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் பட்ட தரசி தாயே எங்களை பாதுகாப்பாடியே மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் பட்ட தரசி தாயே எங்களை பாதுகாப்பாடியே பட்ட தரசி தாயே எங்களை பாதுகாப்பாடியே தெய்வமே பச்சை நிறம் பட்டு உடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா பச்சை நிறம் பட்டு உடுத்தி பச்சரிசி பொங்க வச்சா நிச்சயமா பந்தியிலே பட்ட தரசி குத்த வப்பா நிச்சயமா பந்தியிலே பட்ட தரசி குத்த வப்பா கூடுகிற கூட்டத்துக்கு அன்னமிட்ட பேர்களுக்கு கூடுகிற கூட்டத்துக்கு அன்னமிட்ட பேர்களுக்கு காயப்படும் மனம் கொழுந்து சந்ததி தலைக்க வப்பா காயப்படும் மனம் கொழுந்து சந்ததி தலைக்க வப்பா பட்ட தரசி தாயே இதை பாதுகாப்பாணியே பட்ட தரசி தாயே இதை பாதுகாப்பாணியே
ஓடிடுவா ஆதாரப்பட்டு விட்டா அன்பு விடை ஆடிடுவா பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பா நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பா நீயே தெய்வமே மண்டபத்தில் அமர்ந்திருந்து மக்கள் எல்லாம் காத்து வரும் பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே புது சட்டியிலே பொன்மலை தான் எடுத்து புது சட்டியிலே பொன்மலை தான் எடுத்து 10 வகை பயருடனே பாரிமுளை தான் பரப்பி 10 வகை பயருடனே பாரிமுளை தான் பரப்பி நித்த நித்த நீர் ஊட்டி நேர்த்தியாக பாரி வளர்ப்போம் நித்த நித்த நீர் ஊட்டி நேர்த்தியாக பாரி வளர்ப்போம் பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பா நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பா நீயே சுகம் தந்திடுவார் பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே நாடி வரும் மக்களுக்கு நல்ல சுகம் தருபவரே நாடி வரும் மக்களுக்கு நல்ல சுகம் தருபவரே தேடி வரும் மக்களுக்கு தேக சுகம் கொடுப்பவரே தேடி வரும் மக்களுக்கு தேக சுகம் கொடுப்பவரே பாடி வரும் தொண்டனுக்கு பாடி வரும் பாடி வரும் தொண்டனுக்கு பக்கத்துடையாயிருப்பாள் பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே வள்ளியப்பு சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் வள்ளியப்பு சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே பட்டதரசி தாயே எங்களை பாதுகாப்பாய் நீயே தனதன்னானே நானே தனதன்னானே நானே தனதன்னானே நானே தனதன்னானே நானே
அப்படி இருக்கணும். மை சூப்பர்ண்ணே, அருமையாக அமைச்சிருக்காங்க. நன்றி நன்றி. இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தானே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா போனதே அண்ணே என்னமோ குடமாத்தில் பிறந்தது மாதிரி. நாங்கள் அண்ணே கொஞ்சம் ஏற்றுனேன் கொஞ்சம் ஏற்றுனேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நான் அப்படித்தான் சொல்லிவிட்டு வீட்டு உள்ளே போய் தண்ணி குடிக்க போயிட்டேன். ஏற்றுனேன் நான் சொல்ல, அவர் கடைசியில் குட்டி அணையில் புறாத்தி கழட்டி ஏற்றிட்டாரு. ஏன்னு நீ ஏற்றுனேன் கேட்குறேன், நீ தாண்டா ஏற்ற சொன்ன அப்படின்ட்டு என்னைய பழிய போட்டார். அந்த மாதிரி இல்லாமல் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். ராகவி தானே, ராகவா, அருமையாக அமைச்சிருக்கீங்க. நன்றிண்ணே. இங்கு பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் பெரு மதிப்பை சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அடாடா உண்மையிலேயே நம்ம தொப்புளாக்கரில் மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. என்னை பெற்ற தாய்மார் கூட்டம் அங்கிட்டு ஒதுங்கிருச்சு. அதை விட நம்ம பங்காளிய கூட்டம் இங்கிட்டு ஒதுங்கிருச்சு. நம்ம பெரியப்பு சித்தப்புமார்கள் அங்கிட்டு ஒதுங்கிருச்சு. இது பூரா சில்லற காசு. ஏன் சில்லற காசுன்னு சொல்கிறேன்? ஆனால் இன்னைக்கு பஸ்ஸில் ஏறல என்ன முதல்ல கண்டக்டர் கேட்குறாரு, சில்லறை இருந்தால் ஏறு, இல்லைன்னா கீழே இறங்கு. அப்படி யாருக்கு பெருமை? இந்த சில்லற காசு. இந்த சில்லறை முன்னாடி உட்கார்ந்துருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நமது இளைஞர்களுக்கும் மற்றும் இங்கு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருணி மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் இங்கு நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஏன் இதாக உங்களோட வெறும் பிரச்சனை ஆயிருது. ஏன் வீட்டில் படுத்துருக்கு வணக்கம் சொல்லக்கூடாதா? ஐயா இப்போ நாடகம் பார்க்குறதோ பார்த்துட்டு போயிட்டு போயிடுவாங்க. இந்த நடக்க முடியாத இருக்க பார்த்தீங்களா, 95 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு ஓஏபி கேஸு. ஓஏபின்னா என்ன? 2 500 தாள் 2 100 தாள் அதுவும் வாங்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரி எப்படி அமுக்குறாரு பெட்டியை தாய், அப்புறம் கொக்காவை அமுக்குறாரு ஐயா, பெட்டி எப்படி வாசிக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்க ஆல்ரவுண்ட் எப்படி அடிக்கிறாரு, ஆல்ரவுண்ட் எப்படி அடிக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி காட்டுது. இவன் மாவுருட தலைவனை பாரு, அதுக்குள்ளே அவன் அத்தாச்சி பின்னித்தாண்டா வரும். இன்னைக்கு திறமையை எப்படி காட்டுது. இன்னைக்கு வந்திருக்க நம்ம பப்புனு எப்படி ஆட்டுறாரு. அம்மன் படியல் பட்டத்தரிசி அம்மன் படியல் பாடியதற்காக, கட்டவன் படியல் பாடியதற்காகவும் எஸ் மாரிச்சாமி, மகாலட்சுமி பேன்சி ஸ்டோர் டிபிகே அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அம்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அவருக்கு என் கலைக்கும் சாராகவும் என் சாராகவும் நன்றி நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. நன்றி நன்றி. அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை சீரும் சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த எனது பாசத்தில் மேலான ராஜ நடிகருமான எனது அன்பு நைனா ராஜ திம்மநாதபுரத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் நைனா அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் இங்கு சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் பஸ்மோன் தங்கப்பாண்டியன், பசுமோன் தங்கப்பாண்டியன், கண்டிலான் தங்கப்பாண்டி எனது அன்பு சகோதரனும் மற்றும் பசுமோன் ஆரோ அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்கம் இருக்கப்படாது. இங்கே சொணக்கம் இங்கே இருந்தா எங்களுக்கெல்லாம் வந்துரு பிணக்கம். நீங்கள்லாம் கலகலப்பாக இருந்தால் தாக்க நாங்கள் கலகலப்பாக இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டுவிட்டு என்னமோ வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி கன்னத்தில் கையை வச்சு விட்டு உட்காந்துருக்கப்படாது. நீங்களும் கலகலப்பாக இருக்கணும், நாங்களும் கலகலப்பாக இருக்கணும். ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சு. ஐயா கூத்துல கோமாளி வந்தாச்சு. அண்ணே அண்ணே அழகண்ணே, இப்ப எல்லாம் பாரு, என்னை பெற்ற தங்கங்கள் என்னை பெற்ற தாய்மாரெல்லாம் அப்படியே மலர்ந்துவும் மல்லிகைப்பூ மாதிரி இப்ப உட்காந்துருக்கு. சரி 3 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, பூராத்துக்கு வாழைப்பூ மாதிரி சுருங்கிரும். எது முகம் அப்படியா? ஆமா. ஆனா எப்பயும் சிறப்பா இருக்கணும்ன்றதுனால, ஏன்னா அப்பத்தான் ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க. எப்படியா? தை மாசம் தரையும் குளிரும், மாசியில மச்சும் குளிரும். இது என்ன மாசம்? புரட்டாசி. புரட்டாசியில ஊராங்குளிரும். ஆமா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் மழை அருமையான எங்க பக்கம் மதுரையில் சரியான மழை. இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம், நம்ம தொப்புளாக்கரில் மழை பெய்யும்னு நினைச்சேன். ஆனால் நாளைக்கு பெய்யும். ஆமாம் பெய்யட்டும். அப்படினால இருந்தாலும் யாரை மறந்தாலும் மறக்கலாட்டியும் நமது பாஞ்சி ஆண்ட வீரமாண்டிய கட்டபொம்மன் அவர் புகழை ஒரு பாடலை பாடிவிட்டு இதை பணி ஆரம்பிக்கின்ற நன்றி. என்ன போல இருக்குது வண்ண கொடி
கொடி அவர் பத்தரம் மாத்த தங்கம் கட்டப்பொம்மன் பார்ப்புகளும் சிங்கம் எத்தனை எண்ணம் போல இருக்குது மார் வண்ண கொடி எத்தனை எண்ணம் போல இருக்குது மார் வண்ண கொடி பாதாள குறிச்சியிலே பறக்குதுங்க இந்த கொடி பத்தரம் மாத்த தங்கம் எங்கள் கட்டப்பொம்மன் சிங்கம் அவர் கட்டப்பொம்மன் தங்கம் எங்கள் கட்டப்பொம்மன் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் என் கட்டபொம்மன் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் என் கட்டபொம்மன் சிங்கம் தஞ்சையில பிறந்தவரம் பாட்டுவலாய் வாழ்ந்தவரம் தஞ்சையில பிறந்தவரம் பாட்டுவலாய் வாழ்ந்தவரம் மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார் பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம்மர் சிங்கம் அவர் பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம்மர் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் எங்க பாஞ்ச சந்த சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் எங்க பாஞ்ச சந்த சிங்கம் ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே வாழ்ந்தவரா ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே வாழ்ந்தவரா மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார் பத்தர மாத தங்கம் இதில் கட்ட பொம்மன் சிங்கம் அவர் பத்தர மாத தங்கம் இதில் கட்ட பொம்மன் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் எங்க கட்டபொம்மன் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் எங்க கட்டபொம்மன் சிங்கம் நாடு ஒற்று நல்லதங்க நாமனங்க சொக்கத்தங்க நாடு கொண்டு நல்ல மாப்பிளக்கு சொந்தம் தங்கம் நாடு ஒற்று நல்லதங்க நாமனங்க சொக்கத்தங்க மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார் பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம்மர் சிங்கம் அவர் பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம்மர் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் என் கட்டபொம்மன் சிங்கம் பத்திரம் மாத்த தங்கம் என் கட்டபொம்மன் சிங்கம் எத்தனை எண்ணம் போல இருக்குது பார் வண்ண கொடி தும்பக்கிற கிராமத்திலே பறக்குதுங்க தங்க கொடி பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம்மர் சிங்கம் அவர் பத்தர மாத தங்கம் எங்கள் கட்ட பொம் சிங்கம் ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் என்ற வீர ஜக்கம்மாள் விழாவை முன்னிட்டும் போத்தம்பட்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர்கள் அணி சார்பாக முத்துவேல் அவர்களுக்கு 200 அன்பளிப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடலை பாராட்டி அன்பு உள்ளங்கள் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டபொம்மன் போல் பாடிய மதிப்புக்குரிய சகோதரர் முத்துவேல் அவர்களுக்கு ராஜேந்திரன் 100 ரூபாயும் குசலவன் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பளித்துள்ளார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடலை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நமது வீரபாண்டி கட்டபொம்மன் பாடலை பாராட்டி சின்ன அப்பனசாமி திமுக செயலாளர் அவர்கள் 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். போத்தம்பட்டி நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி அவர்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. 200
ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவில் புரட்டாசி பொங்கல் விழாவை முன்னிட்டும் நாடகங்கள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து சொல்கிறோம். புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோயில் போக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில், ஆனால் யாரை மறந்தாலும் மறக்கலாட்டியும் அதுக்கிட்ட அப்பயே சொல்லி வச்சுருக்காங்க. சென்னை ஆண்டவர் சின்னப்ப நாயக்கர், மதுரை ஆண்டவர் திருமல நாயக்கர், அதே போல நமது திரைப்பட புகழ் திரைப்பட நடிகர் என்று தமிழ்நாடு முழுவதும் புகழ்பெற்ற மறக்க முடியாத ஒரு தெய்வம், நம்மளை விட்டு பிரிந்த புரட்சி தலைவர் நமது வல்லரசு கேப்டன் விஜயகாந்த் நற்பணி மன்றத்தின் சார்பாக இன்ற தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ ஹரிச்சந்திர மயான என்ற நாடகம். குருட்டுப்பல முந்தா நாள் போன யாபகத்தோடு சொல்லிவிட்டேன். இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியிருமன் என்ற நாடகம் கிடையாது இல்லையா? நான் நடக்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேனா? அவசரப்படாதையா. இன்று தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் பக்தி நாடகம் என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்ற நாடகம். இன்னும் தயா அடிச்சாலும் அடிப்பீங்க வேணாம்யா. அண்ணே இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடகம் தெரிஞ்சாத்தே நம்ம நாடகத்துக்கு வரணும், இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருந்துக்கிறோம். உண்மையிலேயே நம்ம பட்டத்தரிசி அம்மன் சத்தியமாக சொல்கிறேன், முந்தா நாள் நாடகத்துக்கு போயிருந்தேன். எங்கள் உசிலம்பட்டி பக்கத்தில் எழுமலை என்ற ஊருக்கு, நம்ம ஊரில் மாதிரி தான் நம்ம ஊரில் பட்டத்தரிசி என்ற வீர ஜக்கம்மாள், அங்கே இருந்தது காளியம்மன் கோவில். சரின்னு சொல்லி நானும் கட்டம் நாடகம்னு சொல்லி பேக்க தூக்கிட்டு, ஏன்னா சிவராத்திரியிலேருந்து தொடர்ந்து நாடகம் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் இன்றைக்கி வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி நானும் கட்டம் நாடகம்னு சொல்லி பேக்க தூக்கிட்டு வேனில் போய் ஏற்றிட்டேன். வேனில் ஏற்றிட்டு கொஞ்சம் அசதி ஓவரான அசதியாக இருந்துச்சு. சரி அசதியாக இருக்குன்னு சொல்லி பின்னாடி சீட்டுக்கு கீழே போய் படுத்துட்டேன். படுத்துட்டா நம்ம ஊரில் மாதிரி தான் அங்கே கூட்டம் சரியான கூட்டம், அக்குன்னு செட்டி எடுத்து ஆடி சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. சரி ஆடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். மணி 10:30 ஆயிடுச்சு. அப்போ தான் ஊருக்காரர் சொல்கிறாங்க, டேய் மணி என்னடாச்சு, எத்தனை மணிக்கு நாட ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் பார்த்தேன், தடப்புறன்னு இறங்கி ஓடியாந்து மேடை கொட்டக மேடை. சரி நீ பேக்க தூக்கிட்டு போய் உள்ளே நான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். பவுட்ரு பூசிக்கிட்டு இருந்தா ஒரு 10 பேர், 5-8 வேப்பங்கொலை ஒரு ஆள், 11 தேங்காய், 2 மூடை கறி மூடை, 7 செம்பு, 2 சேவல், 21 எலுமிச்சம்பழம், 5 கிலோ விபூதி, கலை அம்புட்டு லொட்டு லொசுக்கு நல்ல உள்ளே கொண்டுட்டு வர்றாங்க. என்னடா கட்டமு நாடகத்துக்கு ஒரு தேங்காயும் 4 வாழைப்பழம் ஒரு சூடனே, இது எதுக்கு அம்புட்டு கொண்டுட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு, ஐயா சாமி இதை அள்ளிட்டு போயிருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஒரு தேங்காயும் சூட மட்டும் கொடுங்க, எனக்கு சாமி போட்டுருக்கு அப்படின்னா. அப்போத்தான் அவர் ஊர்க்காரர் சொல்கிறாங்க, தம்பி இன்னைக்கு வச்சிருக்கிறது வீரவாண்டிய கட்டமு நாடகம் கிடையாது, இன்னைக்கு வச்சிருக்கிறது சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஐயா சொன்னாங்க. எனக்கு வந்துருச்சு பின்னாடி உளுந்த பருப்பு. அந்த நாடகத்தில் வேற என்னாடி எனக்கு தெரியாது. தெரியாத நாடகத்தில் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறது, உள்ளபடி ஆகுது, கேட்டு கேட்டு நடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு நான் பப்பும் டான்ஸர் முடிச்சதும் சாமி இறக்கணுமா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. முன்னாடி கரகத்தை வச்சு சாமி இறக்கி கூப்பிட்டு கரகத்தை தூக்குவாங்களாம். இந்த விஷயமே எனக்கு என்னான்னு தெரியல. சரிட்டு பப்பும் டான்ஸரை முடிச்சிருச்சு. பப்பும் டான்ஸர் முடிச்சிருச்சா சாமி இறக்கணும். அங்கே இருந்தது காளியமே, இங்கே இருக்கக்கூடியது பட்டத்தரிசி என்ற வீர ஜக்கம்மாள். உண்மையிலே நமக்கு குடிகொண்டு இருப்பது உண்மையாக இருந்தால் எனக்கு காட்சி தரணும் தாயே அப்படின்னு சொல்லி அந்த அந்த பட்டத்தரிசி அம்மனையும் அந்த வீர ஜக்கம்மாளையும் எப்படி அழைத்து கூப்பிட்டேன் தெரியுமா? ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்கனி சட்டு நோக்கி ஆடிவாரா, ஆடிவாரா தாயி ஆடிவாரா, அக்னி சட்டி ஆடிவாரா, ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்கனி சட்டு நோக்கி ஆடிவாரா, தேடிவாரா தாய தேடிவாரா, திச்சட்டிய ஒன்றோட தேடிவாரா, தேடிவாரா தாயி தேடிவாரா, தீச்சட்டி அது எல்லாம் ஓடிவாரா, பாப்பர பொண்ணு ஓட பட்டு உடுத்தி திச்சட்டிய ஒன்றோட தேடிவாரா, அப்புறப்பட்டு பட்டு முடித்தி ஓடிவாரா, ஆடிவாரா தாய ஆடிவாரா, அக்கனி சட்டி நோக்கி ஆடிவாரா, கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச சன்னதிக்கு கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு மாச சந்ததியில் கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா பட்டதரிசி கிளம்பிட்டாளா, கிழக்கு வாச
என்னடா ஒரு வக்கீல் கூட சாமி வரல, பூரா மூக்கு முட்டை திண்டுட்டு வந்திருக்க போலுங்கடா. அதனால தான் ஒரு சாமி ஆடலை இன்னைக்கு. இதே மாதிரி தான் அங்கேயும் ஒருத்தர் ஆடலை, இதே மாதிரி தான் அந்த ஊர்லேயும் ஆடலை. அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்போத்தான் 10 பேர் பின்னாடி இந்த நாடகம் பேச வந்தாங்கல்ல, அந்த முக்கியஸ்தர்கள் அவங்க பின்னாடி நின்று கசு உசுரி பேசுகிறாங்க. நானும் காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடான்னு. அப்போத்தான் அவங்க பேசுகிறாங்க, டேய் இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்கு ஒரு ஆளு கூட சாமி வரல. இல்லை ஊருக்காரன் மேலே குத்தமா இல்லை இந்த நாடகக்காரங்க மேலே குத்தமா? நாடகம் பேசுகிற என்னடா சொல்லி அட்வான்ஸ் வாங்கினியா? ஊரில் இருக்கிற தெய்வத்தப்புறம் இறக்குறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கினாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு சாமி வரல, சாமி வரலாக்கி இவங்களை அப்புறம் சாமி இதெல்லாம் அடிக்கணும்டா அப்படின்னு பேச நானே நாடகம் தெரியாமல் வந்திருக்கேன். அடிவத்தை கலக்குது அண்ணா குட்டி கவர் அல்லது பார்த்தேன். நானும் பார்த்தேன் சாமி ஒருத்தருக்கு இறங்குற மாதிரி தெரியல. 10 மணிக்கு அடிச்சவங்க விடிஞ்சு போச்சு, ஒருத்தருக்கும் சாமி வரல. அப்போத்தான் பார்த்தேன் நமக்கு காசு கூட தேவையில்லை, மரியாதையாக ஓடி போயிடுறது நல்லது. பேக்க தூக்கிட்டு சொல்லி கொட்டையை லேசாக கிடுக பிச்சு விட்டுட்டு பேக்க தூக்கிட்டு நடந்து ஓனில்லை. அதில் ஒரு ஆள் என்னை கண்ணோட்டமாகவே இருந்திருக்காரு. அந்த அவராமர்றா பப்புனு புரியாத காலிய அப்படின்னு நான் திருப்பி பிடிங்க அடித்து ஓடியாந்து. அப்போத்தான் நினச்சேன் சரியா 5:55 6 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. காலையிலுக்கு 10 மணிக்கு அடித்தது, ஒருத்தருக்கும் சாமி வரல. அப்போத்தான் பார்த்தேன், தாயே பட்டத்தரிசியம்மா வீர சக்கமா, உனக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முன்னோடி கருப்பனை அந்த சின்ன கருப்பன் அந்த சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் உண்மையிலே தொப்புளாக்கரையிலே குடிகொண்டு இருப்பது உண்மையாக இருந்தால் என்னை காட்சி கொடுக்கணும்டா கருப்பா அப்படி அந்த கருப்பனை எப்படி அழைச்சு கூப்பிட்டேன் தெரியுமா? கச்சை நல்லா வரிஞ்சு கட்டி கருங்கையை சுங்கமிட்டு கச்சை நல்லா வரிஞ்சு கட்டி கருங்கையை சுங்கமிட்டு எங்க கருப்பசாமி தங்க பூதரையர் ஒடிவரு நகத்தப்பாரு மக்களுக்கு வேண்டிய மரம் தருவாரு. ஏறி வர வேகதமாறு கருப்பசாமி ஓடி வர வேகதமாறு. வெள்ளி நல்லா குடியருமா வீரமுள்ள வீச்சருமா வெள்ள நல்ல பீடி அருமா அருமா. வெள்ளி நல்லா குடியருமா வீரமுள்ள வீச்சு ஆடாத பேய்களெல்லாம் ஆட்டி வச்சு காப்பவள் ஆடாத பேய்களெல்லாம் அடிமறைய வச்சவரே. நிப்பாட்டி வச்சுற ஓங்கொட்டையா? நீ மொட்டையும் சொன்னாலும் சரி கொட்டையும் சொன்னாலும் சரி போ. ஐயா சாமி வராம இருந்துச்சுல, நான் கூப்பிட்டா சாமி வராம இருக்குமா? நான் கூப்பிட்டதுமே சரியா 6 மணி ஆயிடுச்சு. 5:55 முடிச்சு 6 மணி ஆகி போச்சு. நான் கூப்பிடுமே 2 சாமி 2 இளவட்டம் கிதச்ச இளவட்டம் வரானியா ஊட கிடந்து திக்கு திக்கு திக்குன்னு. ஆஹா சாமி வராட்டி ஊர்ல 10 பைசா தர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா பிடிச்சி கட்டி வச்சு அடிப்போம்னு சொன்னாங்க. 2 சாமி வந்துருச்சு. அப்ப பார்த்தேன் 2 சாமி ஆடி வரையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஊர்ல காசு வாங்கிடலாம், காலையில சீட்டு பணம் கட்டிடலாம் அப்படின்ட்டு போறேன், கும்பிட்டு விழுவுறேன். நானும் பார்க்குறேன் என்னடா இது பார்த்த முகம் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி சாமி வந்திருக்குல்ல யாரா இருந்தா நான் கும்பிட்டு விழுந்தேன். சாமி வந்திருக்காது யாரப்பா? இல்லை சின்ன கருப்பா இல்லை நொண்டி கருப்பான்னு. அப்பத்தான் ஆடி வந்தாலும் சொல்றாரு, இங்க உளுந்த பருப்பும் இல்லை பாசி பருப்பும் இல்லடா, என் முகத்தை உத்து பாடுறான்றியான். நானும் கீழே மேல ஊத்து ஊத்து பாக்குறேன். சரி என்னடா இந்த முகரம் ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு நானும் திருப்பி கேட்குறேன், சாமி சீக்கிரம் சொல்லு, ஊர்ல காசை வாங்கிட்டு வீட்டை பக்கம் போகணும், யாரப்பா அப்படின்னு. அப்பத்தே அவர் சொல்லாரு,
மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்ல மாட்டாம நிக்கிறேன். வந்தது யார் யாரு கேட்கிற? நான் தாண்டா உங்களுக்கு வேணு ஓட்டு வந்த டெய்வர் ஆடி வந்திருக்கேன். ஏன்டா அவன் ஆடி வந்தான்? குட்டத்தன் செல்லைய கட்டி ஒரு அறை. நீ முத்து மாதிரி ஆளு ஏன்டா முண்டை நீ ஆடி வந்தேன்றேன். சரி, மணி 6 மணி ஆயிருச்சான். 7 மணிக்கு பள்ளிக்கூடம் ஜவாரி எடுக்கணுமா வேணும். சரி, நாடகத்தை முடிஞ்சா நொக்கால ஒளின்னு அவன் வந்துட்டான். சரி, அந்த ஆளு தான் போயிட்டு போறாரியா. அடுத்த பின்னாடி ஒரு சாமி தச்சுருவா நிக்குது. இவர்னால நம்ம வேணும் ஓட்டு வந்த டெய்வர். அடுத்த சாமி தச்சுருவா நிக்குது. அதை யார்கிட்ட கேட்போம் சொல்லி, சாமி ஆடி வந்தது இங்கே வேணும் ஓட்டு வந்த டெய்வர், நீ யாரப்பா அப்படின்னு. அப்பத்தே அவர் சொல்லாரு, ஆடி வந்தது உங்க வேணும் ஓட்டு வந்த டெய்வர், என்ன யாருன்னு கேட்கிற? நான் தாண்டா மைக் செட்டு போட்ட ஓனர் ஆடி வர்றேன். அவர் எதுக்கு ஆடினாரு? நாளை கல்யாணத்துக்கு மைக் செட்டு கட்டணுமா? சீக்கிரம் அவுத்துட்டு போக. நாடகத்தை முடிங்கடா நொக்கால ஒளியா மைக் செட்டு பூரா அவுக்கணும்ட்டு அவர் வர்றாரு. அந்த மாதிரி அங்காகி போச்சு. ஆனால் இந்த தினத்தில் அப்படி இல்லைன்றதுனால இந்த தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி சீமை என்றும் வெட்டி முரசு கொட்டிடக்கூடிய வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டு சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட வீர கட்டப்பம்மன் என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியில் சொல்கிறோம். இந்நாடகத்திலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் செண்டரமலா சிறுசிறப்பாக பெற்றக்கூடிய இந்நகரத்திலேயும் பொன்னரமலாக்கூடிய நடிப்பேச நாயகன் நடிப்பேச திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்பட்டிருக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது ஆவியூர் அருகாமுள்ள கீழே உப்புளிக்குண்டை சேர்ந்த என் பாண்டி அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு கட்ட பொம்மனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாழி வீச்ச மன்னன் பையன் திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்பட்டிருக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்மண்ணா கோவிலாங்குளம்பட்டியை சேர்ந்த ஜி ஜெயராமன் அவர்கள் இவ்வாறு முறையிலே ஊமத்திர பாண்டியனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இணையாக எனது பாசத்துக்குரிய திருப்போணம் அறியாமுள்ள வல்லாரநந்தலை சேர்ந்த கே கார்த்தியசாமி அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கு பௌத்தர் வெள்ளையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்று தினத்திலே பாட்டுக்கு அவர்களா இல்ல அவர்களுக்கு என்றே பாட்டா என்று இன்று தினத்திலே தமிழ்நாடு முழுவதும் தனக்கென்று வெட்டி கொடி நாட்டி வரக்கூடிய நமதூர் அருகாமுள்ள ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த கே மகேஸ்வரி அவர்கள் இவ்வாறு முறையிலே வெள்ளையமாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு கனகு பிள்ளையா வாசி தரக்கூடிய நமது வீர சோழம் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஏ தெய்வேந்திரன் அவர்கள் இவ்வாறு முறையிலே தானாவது பிள்ளையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அனைவரையும் இவரங்கமிடையிலே நான் கைது செய்து விடுவேன் என்று ஆவலோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திருச்சுழி அருகாமுள்ள செம்மனெறியைச் சேர்ந்த எம் மணி அவர்கள் இவ்வாறு முறையிலே காலம் துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் மகிழ் குழுங்க குழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் திரைப்பட புகழ் என்று பல படத்திலே நடித்து புகழ் பெற்று வந்திருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை பாலமேடு அருகாமுள்ள டி கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ்.கே. போதர் அவர்கள் இவ்வாறு முறையிலே கம்பளம் பட்டாளமாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு சிறிய விண்ணப்பம். என்ன? ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் என்றால் எத்தனை நடிகர்கள் வரணும்? 13 பேர் வரணும். எத்தனை பேரு? 13 பேர் வரணும். ஆமா. இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பேரு? கிடையாது. 14 பேர் வந்திருக்கு. கிடையாது. என்ன கிடையாது? கிடையாதுங்க. சொல்லு. நீங்க 13 பேர் நீங்க சொல்றீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு 13 ஆள் கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை ஆள் தெரியுமா? 12.25. 12.25. அதே மாப்பிள்ள போத ஊரு. அடே அப்பா, வண்டியில ஏறிட்டாருக்கு பின்னாடி ஒரு சீட் வேணும்ன்றியா? யாரு உட்கார்றதுக்கு? யாரு? போத ஊரு. ஏய், என்ன மூட்டு மனுஷன் நீ என்னத்த சொல்லு? அவன் கட்டவும் நேரத்துல 2 ஆளுக்கு சமம். பாப்போம். 2 ஆளுக்கு சமம். வரட்டும் பாப்போம். 13 இல்ல 14 பேருக்கு சமம் அவன். ஐயா வரட்டுமியா பாப்போம்யா. சின்ன ஆள் நினைக்கிறியா? அது மட்டும் இல்ல, உள்ள உட்கார்ந்திருக்கேன், இடம் பத்தலையா, அங்கிட்டு போய் தள்ளி உட்கார்றா அப்படின்னு 1 ஏக்கர் வேணும்ன்ற உட்கார்றதுக்கு. களி எவ்வளவு சேட்டை வாடி மாப்பிள்ள. ஆனா ஆளு வெளியே வரையில சும்மா வர மாட்டாரு. சிலாவரிசை போட்டுத்தே வெளியே தவுவார். ஆனா எப்படி தவுவார் தெரியுமா? இந்த
கலை முன்ன வெளியே வந்துச்சுன்னா சோடாப்பட்டில் மட்டும் இருக்கு கலை அது செய்கிற சேட்டை உள்ள பெருஞ்சேட்டையா இருக்கு வரட்டும். அவருக்குனையாக நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி இசைமை கொண்டுள்ளவர் 6 மணியை கலையரசு 6 மணியை சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது பாசத்தில் மேலான அன்பையா நமது சாயலூடி அறியாமலை எஸ் கிரந்தியைச் சேர்ந்த வி.எம். சாமி அவர்கள் இவ்வாறு இங்கே 6 மணியம் ஆண்பார். அலைகடல் பொருளாலும் வற்றாத உலகினிலே ஆதவன் வருவதற்கு தடையேதும் உலகினிலே தங்கத்தின் நிறம் என்றும் மாறாது 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 அதுபோல் பாஞ்சை சிங்கத்தின் புகழ் என்றும் மறையாது. பாஞ்சை தந்த திலகமதா தம்பி பாருவோம் தெய்வமதா பாஞ்சை தந்த திலகமதா பாருவோம் தெய்வமதா உலகம் போற்றும் மன்னடா தம்பி வீரபாண்டிய பொம்மனடா உலகம் போற்றும் மன்னடா தம்பி வீரபாண்டிய பொம்மனடா பாஞ்சை தந்த திலகமடா. ஆய கலைகள் கற்றவரா ஆங்கிலேயனை எதிர்த்தவரா ஆய கலைகள் கற்றவரா ஆங்கிலேயனை எதிர்த்தவரா தேசம் காக்க உழைத்தவரா தேசம் காக்க உழைத்தவரா தம்பி தெய்வீக நிறைந்த பொம்மதானரா தெய்வீகம் நிறைந்திட்ட பொம்மதானரா பாஞ்சை தந்த திலகமடா பாருவோற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் மன்னடா தம்பி வீரபாண்டிய பொம்மனடா பாஞ்சை தந்த திலகமடா. தம்பி ஊமதுரையுடனே தளபதியா பகதூர் வெள்ளை தம்பி ஊமதுரையுடனே தளபதியா பகதூர் வெள்ளை கோட்டை கட்டி ஆண்ட மன்னன் கோட்டை கட்டி ஆண்ட மன்னன் தம்பி கொண்டு வம்சம் கணவன் அவன் கொண்டு வம்சனவன் பசும் பாஞ்சை தந்த திலகமடா பாரு போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் மன்னனடா தம்பி வீரபாண்டிய பொம்மனடா பாஞ்சை தந்த திலகமடா. ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொள்கிறோம் மதிப்புக்குரிய அண்ணன் சின்ன அழகு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்து மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் சின்ன அழகு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. சீன் அமைப்பு ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வேன் உரிமையாளர் டிரைவர் எம் முத்து அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நமது அருகாமையில் உள்ள
திம்மநாயபுரத்தைச் சேர்ந்த ராஜ நடிகர் மதிப்புக்குரிய மாமா தாமரச்செல்வன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மைக் செட் உரிமையாளர் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். இங்கே பல மாணவர்களை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாத்தியார் முத்துவேல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வருத்தப்படுகிறது. முத்துவேலுக்கு போடுங்க, பவுனுக்கு வாத்தியாருக்கு போடுங்க, வாத்தியாருக்கு போடுங்க. இளவயதிலேயே வாத்தியார் என்னவர். நமது இந்த நாடகத்தின் சிரிப்பு நடிகர் மதிப்பிற்கு அண்ணன் முத்துவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய நமது தொப்புளாக்கரை கிராமத்தார்களுக்கும் மற்றும் நமது வல்லரசு நமது கேப்டன் விஜயகாந்த் நற்பணி மன்றத்தார்களுக்கும் மற்றும் நமது கட்டபொம்மன் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது நாடக அமைப்பாளர் எனது பாசத்தில் மேலான ராஜ நடிகருமான எனது அன்பு நைனா நமதூர் அறியாமுள்ள திம்மநாதபுரத்தைச் சேர்ந்த தாமரச்செல்வன் அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒலிபெருக்கி உரிமையாளர் மாயாவதரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். காவல்துறை சேர்ந்த சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். மைக்கேல குயிக்கு டிபிஎல் டாப் சொல்லக்கூடிய ஒலி அமைப்பாளர் இன்ற நேரத்தில் நமக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும் இந்த மண்ணின் மைந்தன்மான தொப்புளாக்கரை மாநகர்கள் எடுத்த ராகவா ஆடியோஸ் ராகவா 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 ராகவான அருமையாக அமைச்சிருக்கார். நன்றி வணக்கம். மிக மிக அருமை. ஆமாம், இந்த நாடக அமைப்பாளர் பெரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகருமான எனது அன்பு நைனா நமது திம்மநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜ நடிகர் நமது தாமரச்செல்வன் சார்பிலும் இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமா சரி வள்ளி திருமணம் அரிச்சந்திரா பவளக்குடி சத்யன் சாவித்திரி வீரபாண்டிய கட்டபொம்மன் முத்தாளமன் மகமாயி புங்கமரம் போசு மரம் ஆலமரம் அரசம் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி எங்க நைனாச்ச சொல்லுங்க, குறைந்த செலவிலை சிறந்த நடிகர் நடத்துறாங்க என்று என் பணி ஆரம்பிக்கிறேன். நன்றி வணக்கம். என்னடா பாப்புன்னு எல்லா பேரும் சொல்லிவிட்டானே, இந்த டான்ஸ் பிள்ளை மட்டும் ஏன் சொல்லல அப்படின்னு பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி பிள்ளை ஆடல அரசை அபிநய சுந்தரி அபிநய மொட்டு எப்ப பெரியப்பு எந்திரிச்சு உட்காருப்பு. என்ன பெரியாசிபத்தில் பிரசவ கட்டில் படுத்தது மாதிரி கிடக்குற என்னகிட்ட இங்கே யாரும் படுக்க விட மாட்டேன். ஆமாம், இங்கே ஆடல் அரசு அபிநய சுந்தரி அபிநய மொட்டுன்னு சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த நமது எஸ்பி சத்யபிரியா அவர்கள் ஹார்மோனியம் சுரும்பு கருவாடுடா வாழை மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா ரசைல பாருடா சலோமியா சலோமியா
கருவாடு? என்ன கருவாடு நீங்க? சுண்டக்கஞ்சி சோறு, ஆ. சுரும்பு கருவாடு. ஐயா அந்த கருவாடு எனக்கு கொஞ்சம் வாங்கி தரீங்களா? மெட்ராஸ் வரட்டும். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் முன்பாக பப்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியாதவனாக இருந்தாலும் கூட தெரிந்தவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால நான் இந்த பக்கத்தில் எத்தனையோ ஊர் வந்திருக்கேன். தொப்புளாக்கரைக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். இந்த வருஷம் தான் எனக்கு வாய்ப்பே கிடச்சிருந்திருக்கு. ஆனால் நமது தொப்புளாக்கரை கிராமத்தார்களுக்கும் எனக்கு கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கம். உங்கள் முன்பாக பப்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வளையங்குளம் அருகாமல் உள்ள நல்லூரைச் சேர்ந்த பிபி முத்துவேல் உங்கள் முன் பப்புனாகவும் இன்னும் பல வேடங்கள் நடிக்க காய்ச்சல் கொண்டு என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம். ஏன்னா வளவளண்டு பேசினா வாய்க்கு கேடு, வருஷோல பிறகு இருந்தால் உடம்புக்கு கேடு. அதனால் நம்ம போயிட்டு அதாவது இந்த வயசுலேயே பல பவுன்களை வாத்தியார்த்தனம் பண்ணி கோகோண்டு வாழ்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 பவுனு தங்குற இல்லை 5 பவுனு பேரை சொல்கிறான் ஒவ்வொரு ஊர்லேயும். என்னுடைய ஆசிரியர் நல்லூர் முத்துவேல் மாணவன் மகியே நான் இன்னும் பல நடிகர்களை உருவாக்கி விடு, இந்த தென்பகுதியிலையும் கொஞ்சம் பவுன்களை உருவாக்கி விடு, ஓய் ஏரியாவிலே விடுற. ஆமாம் சொல்லித்தரத அதாவது காசு கிடையாது, விருப்பமுள்ளவர்கள் முத்துவலை அணுகலாம். ஆமாம் நீ பட்டு வச்ச ஊருக்கு மணி மகுதா அதை தொட்டு தொட்டு இழுத்து வரும் சேரான கங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் கட்டி தொட்டி நீ பட்டு வச்ச தங்க கூடா ஊருக்கு மணி மகுதா அதை தொட்டு தொட்டு இழுத்து வரும் சேரான கங்கரதம். வெட்டி எல்லாரும் கூட வரும் நீ கோயரா நல்ல பெருமை வரும். வெட்டி எல்லாம் கூட வரும் நீ கோயரா நல்ல பெருமை வரும். நல்லவனா இவன் நல்லவன்டா, நல்லவனா இங்கே சொல்ல வந்தா, நல்லவன்டா இவன் நல்லவன்டா, நல்லவன்டா இங்கே சொல்ல வந்தா, நாமெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. பரவாயில்ல. அதாவது ஊருக்கு ஒரு பெருமை தேடிக்குரிய நல்லூர்னா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் முத்துவல் ஊரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த வயசுலேயே பெருமைட்டா. பரவாயில்ல. நன்றிங்க. சரி காலத்தாமதம் காரியக்காடு பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்ப போகிறேன். அதனால் ஒரு சின்ன ஒரு விவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நீங்களா போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக மரியாதையாக போயிடுறது நல்லது. ஆமாம் அதனால இருந்தாலும் இந்த அனுப்பிடுறேன். இப்போ நீ எதுக்கு அனுப்ப சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். பப்புன் டான்ஸரை பார்த்துட்டு படுத்து தூங்குறதுக்கு மல்லாக்க இந்த சோழி ஏன்டா வச்சுக்கிற 1 மணிக்கு தான் அனுப்புவேன் இன்னைக்கு. ஆமாம் அதனால் ஐயா வணங்கிட்டு போயிடுவோமா? பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா கட்டப்பொம்மன் பாட்டு ஒன்று பாடி வரேன் கேளம்மா. பாடி தெரிய பச்சை கிளியே செல்லம்மா நான் பாட்டு ஒன்று பாட போறேன் கேளம்மா. பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா கட்டப்பொம்மன் பாட்டு ஒன்று பாடி வரேன் கேளம்மா. பாதையிலே பிறந்தவரே தானம்மா யாரம்மா பாதையிலே பிறந்தவரே தானம்மா யாரம்மா பார்ப்புகளாய் வாழ்ந்து வந்தார் தானம்மா. பாடி தெரியும் ஐயா பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா கட்டப்பொம்மன் பாட்டு ஒன்று பாடி வரேன் கேளம்மா.
அமைப்பாளர் இந்த கட்டவுன் பாடலை பாராட்டி ராஜாராம் அவர்கள் சகோதரர் முத்துவேல் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து இளவரசு நாயக்கர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். மலைப்பட்டி பழனிவேல் ஐயா அவர்கள் எனக்கு 100 அன்பளிப்பு கொடுத்திருக்கார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நான் காவல்துறையில் பணிபுரிந்த காலத்திலிருந்து இன்று நாடக அமைப்பாளர் சகோதரர் தாமரை செல்வன் எண்ணற்ற நாடகங்களுக்கு எத்தனை நாடகம்ல சொல்ல முடியாது. அதாவது என்னை இல்லாமல் நாடகம் பேசவே மாட்டார். அந்தளவுக்கு என் மீது அன்பு கொண்டவர். நானும் ஓரளவுக்கு தொழில் செஞ்சேன். இந்த தென்பகுதியில் அவரை என்னை கூட்டிகிட்டு போகாத ஊரே இல்லை. ஆனால் நானும் அவர்கிட்ட சம்பளம் இதுவரை கேட்டதே இல்லை. என்ன கொடுக்காரோ வாங்கி சோப்பில் வச்சு எண்ணி கூட பார்க்க மாட்டேன். நானும் அவர் மீது பெருந்த மதிப்பும் பற்றும் வச்சிருந்தேன். ஏதோ அவருக்கு முடியாத சூழ்நிலையில் சில விபத்துக்களால் அவர் இந்த நாடகத்தை தொடர முடியலை. இல்லைன்னா எத்தனையோ நாடகங்கள் ஆடியிருப்போம். அந்தளவுக்கு என் மீது பற்று கொண்டு விஎம் சாமி, நானும் இப்போ கட்டம் பாடல்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த ஊரில் பார்த்தாலும் சில என்னுடைய பாட்டுகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவர் தான் அமர்த்தி என்னை நாடகம் பாட வச்சார். அவருடைய எனக்கு செய்த நன்றியை நான் என்றும் மறக்க முடியாது. அவர் செய்த அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து மீண்டும் நடந்திருக்கார் என்றால் அது அந்த சக்கதேவியின் அருளால் தான் நடந்திருக்கிறாரு. அந்தளவுக்கு நாங்கள்லாம் தேர மாட்டார்னு நினச்சோம். அவர் இன்றைக்கி உட்காந்து நடந்து உட்கார அளவுக்கு அந்த தெய்வம் காப்பாற்றிருக்கு. நன்றி நன்றி வணக்கம். பெண்கள் இல்லாத வீடு அது பிணமில்லா சுடுகாடு. வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கணும், அப்போ தான் அந்த வீட்டுக்கு அழகு. இளமையில் தந்தை இழந்து விட்டோமானால் கல்வி போய்விடும், படிக்க முடியாது. தமையனை இழந்தோமானால் பழம் போய்விடும். அண்ணன் தம்பி இழந்துட்டோம்னா அந்த ஊரில் நம்மளுக்கு ஒரு பழம் போயிடும். தாயை இழந்தோமானால் அரிசி போய்விடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அந்த சம்சாரத்தை இழந்தோமானால் சகலமும் போய்விடும். அப்புறம் அந்த பூமியில் வாழ்ந்த புண்ணியமே கிடையாது. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, அவளை எங்கேயோ பிறந்தவளை ஒரு நூல் கொண்டு உரிமையாக்குகிறோம், வாழுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டப்படுறோம், பிள்ளையை பெறுறோம், பிள்ளையை கட்டி கொடுத்துட்றோம். முதுமையான காலத்தில், முதுமையான ஒரு வயசான காலத்தில் பொம்பளை பிள்ளை இருந்தால் எங்கேயோ கட்டி கொடுத்துருவோம், போயிடும். ஆம்பளை பிள்ளையை அவன் பொண்டாட்டி பிள்ளையை தான் பார்ப்பான். கடைசி அறுதி அந்த ஆண்மகனுக்கு தன்னுடைய கணவனுக்கு துணையாக இருப்பவள் மனைவி என்னும் அந்த தாய் நடமாடும் தெய்வம். மனைவி என்பவள் நடமாடும் தெய்வம். எவன் ஒருவன் இளமையில் மனைவியை நேசிக்க வேண்டும், இளமையில் மனைவி, முதுமையில் தாய். அந்த தாய் இல்லை என்றால் ஒவ்வொரு வயசான கிழவங்களும் படுறபாடு. பச்சை தண்ணிக்கு ஏமாறி மடத்தில் உட்காந்துருக்காங்க. அன்பான மனைவிக்கு எந்த ஒரு ஆண்மகனும் முந்தி விட வேண்டும். அந்த மனைவிக்கு பிந்துவமானால் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் கஷ்டமான சூழ்நிலை. மனைவியே நடமாடும் தெய்வம். ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் ஆனந்தம் விளையாடும் வீடு. 4
நடமாடும் தெய்வம் நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம் நான் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம் நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம் அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரண்டு அவள் தந்த உறவில் ஆசைகள் தீரண்டு அழகாக ஈரான் பிள்ளைகள் இரண்டு ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அண்டில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன 7 பிறவி எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேத்த மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அண்டில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இமை போல 2 கிளி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே இமை போல 2 கிளி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு நீ இல்லை என்றால் வீட்டில் எரியாது விளக்கு மனைவி மட்டும் இல்லைண்டா அந்த வீடு இருட்டு வீடு அந்த முதியவருக்கு அதுவே பெரிய இருட்டு வாழ்க்கை மனைவியே நடமாடும் தெய்வம் ஆனந்தம் விளையாடும் வீடு